செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மீது காரசார விவாதம். வக்பு சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கில் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தில் செய்யும் மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசியல் சட்டத்தின் மீதான அப்பட்டமான தாக்குதல் தான் வக்பு மசோதா என்று திமுக எம்பி ஆர் ராசா கண்டனம். ஒட்டுமொத்த வக்பு சொத்துக்களை அபகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 7 முதல் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என மானாமதுரையில் அதிமுகவினர் சுவரொட்டி. அதிமுக கூட்டணி வேண்டாம் என பரமக்குடியில் பாஜகவினர் ஒட்டிய சுவரொட்டியால் பரபரப்பு. மூழ்கும் கப்பலான பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவும் மூழ்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் வணிகர்கள் 24 மணி நேர கடையடைப்பு. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். வந்த பிறகுதான் தெரியுது இன்னைக்கு பந்துன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இது சாப்பாடு கடை, ஒரு டீ கடை, எந்த கடையும் இல்லை சார். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட நம்ம வேறு இடம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் சார். ஈரோட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட நிறுவனத்தின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி மோசடி. 35 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை செலுத்துமாறு வந்த நோட்டீஸால் இளைஞர் அதிர்ச்சி. ஜிஎஸ்டியை கேன்சலேஷன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா அதை செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 6 கம்பெனிகளுக்கு அதில் வந்து என்னோட ஜிஎஸ்டியில் எனக்கு தெரியாமல் பில் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1,80 லட்சத்துக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஜிஎஸ்டிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸில் எனக்கு 35 லட்ச ரூபா கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அடுத்த கூட்டப்புளியில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து பாதிப்பு. தூண்டில் வளைவு பால பணிகளை துரிதப்படுத்த கோரி கிராம மக்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். எம்புரான் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்பத்தில் திரையரங்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பட தயாரிப்பாளரின் நிறுவனமான கோகுலம் சிட்பண்ட்ஸ் முன்பு முற்றுகை போராட்டம். அணை உடையாது என்று சொல்லி 2014, 2006 ஆண்டு உச்சநீதிமன்றம் 2 தெளிவான தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் அந்த அணை உடையும் என்று அந்த படத்திலே கதாநாயகி என்ன செய்கிறது? ஒரு வசனத்தை பேசுகிறது. இதுபோல நாம் ஒரு படத்தை எடுத்து கேரளாவில் திரையிட முடியுமா என்று தெரியவில்லை. சென்னை டெல்லி ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டை பெற ஆன்லைனில் காத்திருந்த 1,36,000 ரசிகர்கள் 1.5 மணி நேரத்தில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது.
தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காலை கேள்வி நேரம் முடிந்ததும் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர் 97 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். அண்டை நாடாக இருந்து கொண்டு தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் விதமாக செயல்படும் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்த மு க ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்பதுதான் இந்த பிரச்சினைக்கு ஒரே நிரந்தர தீர்வு என்றார். இருநாட்டு மீனவர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு. கடிதம் எழுதுனா விடுவிக்கிறது, பிறகு கைது செய்கிறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமை கேள்விக்குறியாகி கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளா கவலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்து இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். கச்சத்தீவை மாநில அரசுதான் தாரை வார்த்தது என்ற தோற்றம் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட முதல்வர் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கடுமையாக எதிர்த்ததையும் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி இலங்கை அரசுடன் பேசி தமிழ்நாடு மீனவர்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதனையடுத்து தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். தனது முறையின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 16 ஆண்டுகள் ஒன்றிய அரசுடன் கூட்டணியில் இருந்தபோது ஏன் கச்சத்தீவு மீட்பு குறித்து பேசவில்லை என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது அதிமுக அரசு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்லை 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலமைச்சர். இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களே, சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள். இந்த கடிதம் நான் கேட்குறேன், சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள். முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் இடையேயான வாக்குவாதத்தால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் அனல் பறந்தது. அவையில் சலசலப்பு ஏற்பட்டாலும் கச்சத்தீவை மீட்க கோரும் முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதனையடுத்து கச்சத்தீவை திரும்ப பெற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அதிமுக ஆதரவில் 16 ஆண்டுகளாக 3 ஒன்றிய அரசுகள் இருந்தபோதும் கச்சத்தீவை மீட்க அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கச்சத்தீவு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். எனவே உள்நோக்கம் கற்பிக்காமல் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசுக்கு அதிமுக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு, நரசிம்மராவ் ஆட்சியிலே 5 ஆண்டு, அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு நடைபெற்றது. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது. 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும் மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது. அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த நேரத்திலே பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்த நேரத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற காரணத்தாலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் வியாபாரிகளின் முழு கடையடைப்பு போராட்டத்தால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்கள் ஆன்லைன் மூலம் முன்னரே இ-பாஸ் பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உதகையில் ஊபர், ஓலா உள்ளிட்ட டாக்ஸிகளுக்கு தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், கோத்தகிரி உள்ளிட்ட 6 தாலுகாக்களிலும் வணிகர்கள் இன்று கடையடைப்பில் ஈடுபட்டனர். குன்னூரில் 3000 கடைகள் உட்பட மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு சாலை, தெருக்கள் வெறிச்சோடின. இதனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. நேற்று மிகவும் பரபரப்பாக காணப்பட்ட அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்தும் வெறிச்சோடின. உணவகங்கள், தேநீர் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகள் உணவு, குடிநீர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டதால் சிலர் மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பிச் சென்றனர். சாப்பாடு கடை, ஒரு டீ கடை, எந்த கடையும் இல்லை சார். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட நம்ம வேறு இடம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ பிளான் பண்ணிவிட்டு வேறு இடம் கூட போயிருக்கலாம் சார். நம்மளுக்கு பந்துன்னு தெரியாதனால இங்கே வந்துடுவோம் சார். ஏன்னா ஒரு கடை கூட இல்லை, குழந்தைங்க சின்ன பண்ண முடியும், சாப்பாடுல எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு முன்னறிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஏமாற்றத்தை வீட்டுக்கு போகிறோம். கடையடைப்பு போராட்டத்தால் உணவகங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களையும் சாலையோர கடைகளையும் நோக்கி மக்கள் படையெடுத்தனர். ஸ்டேக்கு ஒரு ஹோட்டல் கூட ஒன்று கூட இல்லை. குழந்தைங்க பசி என்ன பண்ணுறது, இங்கே வந்து அம்மா ஹோட்டல் இருந்துச்சு, தான் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு ஒரு கடை கூட இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் கூட கிடையாது, புக்கிங் கூட பண்ணல. இப்போ திரும்பி ரிட்டர்ன் தான் போனோம். நாங்கள் எல்லா பேக்கரி சரி, லஞ்சு சாப்பிட்ற ஹோட்டலும் சரி எல்லாமே க்ளோஸாக இருந்தது. வந்து இப்போ இந்த மாதிரி கேட்டதுக்கு மாதிரி அம்மா உணவகத்தில் வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பாடு தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து சாப்பிட்டோம். இங்கேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ-பாஸ் நடைமுறையில் பல்வேறு சிக்கல் உள்ளதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் குறித்து 10 நாட்களுக்குள் முடிவெடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். மூழ்கும் கப்பலான பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவும் சேர்ந்து மூழ்கும் நிலைக்கு தள்ளப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் தொடங்கியுள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அப்போது அவர், சுதந்திர போராட்டத்தில் முன்னின்று போராடிய கம்யூனிஸ்டுகள் சுதந்திர இந்தியாவில் மொழிவாறு மாநிலங்கள் அமைக்கவும் மாநில உரிமை மற்றும் மொழி உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தவர்கள் என்று குறிப்பிட்டார். தற்போதும் பாஜக ஒரு மூழ்கும் கப்பல் என்றும் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவும் கூட்டணி வைப்போரும் சேர்ந்து மூழ்கும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்தார். அதிமுக பாஜகவோடு கூடு சேருவதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில், ஏன் இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தலிலே பாஜக ஒரு மூழ்குகிற கப்பலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2026இல் அதிமுக என்கிற கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் மூழ்குகிற கப்பலில் சேர்ந்து அவர்கள் கரை சேர முடியாது. அவர்களோடு சேர்ந்து கடலிலே மூழ்குகிற நிலைமைதான் அவர்களுக்கும் ஏற்படும் என்று மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முதல்வர்கள் ஊழல் குற்றச்சாட்டு என்ற பெயரில் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் மாநில சுயாட்சியை காப்பாற்ற இந்தியாவின் மதசார்பற்ற ஜனநாயக கட்சிகள் இணைந்து போராட வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்தார். Draconian laws like the UAPA and the PMLA are being used against opposition leaders. For the first time in independent India, 2 elected chief ministers were put in jail on so-called corruption charges. The authoritarian centralization drive trampling upon the federal principle. மாநாட்டை வாழ்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா, சிபிஐ-எம்எல் கட்சியின் பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் தேவராஜன், ஆர்எஸ்பி கட்சியின் பொதுச் செயலாளர் மனோஜ் பட்டாச்சாரியா உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவை மீட்க ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, 1984இல் எம்ஜிஆரும் அதன்பின் ஜெயலலிதாவும் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்ததாகவும், அதிமுக ஆதரவில் 16 ஆண்டுகள் ஒன்றிய அரசு இருந்தபோது அதிமுக என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நோக்கமே 1960ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அப்போது அது கிழக்கு, அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது. அப்போ இதை பற்றி ஜனாதிபதிகள் கருத்து கேட்டது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அதாவது பங்களாதேஷிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். ஏன் இவங்களும் இருந்தாங்களே, எம்ஜிஆர் இருக்கும்போது காங்கிரஸில் இருந்தார், ஜெயலலிதா அம்மா காங்கிரஸில் இருந்தாங்க, கூட்டணியில் இவங்களும் இருந்தாங்கல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த கச்சத்தீவு தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு சில தலைவர்கள் அங்கே பேசினார்கள். அது உண்மை இல்லை. உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பி வருகிறார்கள். வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யும் ஒன்றிய அரசின் சட்ட முன்வடிவினை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இஸ்லாமிய மக்களின் நலன்களை பாதுகாப்பதில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 1995ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டத்தில் உத்தேச திருத்தம் செய்யும் ஒன்றிய அரசின் சட்ட முன்வடிவுக்கு நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யும் சட்ட முன்வடிவினை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிறுபான்மையினருக்கு அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாததுடன் முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்கு கடுமையான பாதிப்புகளை விளைவிப்பதாக வக்ஃப் சட்டத்தின் திருத்தங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதிலும் பாதுகாப்பதிலும் வக்ஃப் வாரியங்களின் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பலவீனப்படுத்தும் வகையில் திருத்தங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில வக்ஃப் வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத 2 உறுப்பினர்களை கட்டாயம் சேர்ப்பது என்பது முஸ்லிம் சமூகத்தின் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளைகளை சுயாதீனமாக நிர்வகிக்கும் திறன் மற்றும் மத சுயாட்சியை குறைத்து மதிப்பிடுவதாக அமைந்துவிடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபுக்கு சொத்துக்களை நன்கொடையாக வழங்குவதை தடுக்கும் விதமான திருத்தம் நாட்டின் மத நல்லிணக்க கலாச்சாரத்திற்கு இடையூறாக இருக்கும் எனவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எனவே வக்ஃப் சட்டத்தில் மேற்கொள்ளும் திருத்தங்கள் தற்போதைய சூழலுக்கு தேவையில்லை என கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், வக்ஃப் சட்டத்தில் மேற்கொள்ளும் திருத்தங்கள் அச்சட்டத்தின் நோக்கத்தையே நீர்த்து போக செய்துவிடும் எனவும் எச்சரித்துள்ளார். ஒட்டுமொத்த வக்ஃப் சொத்துகளையும் ஒன்றிய பாஜக அரசு அபகரிக்க முயற்சிப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அரசியல் சட்டத்தின் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று கூறியுள்ளார். Section 3A says only the real and original owner can donate the property to the waqf. What is this? Only owner can transfer. If a non-owner transferring the property is not alienated, it is invalid. It is invalid. Any government property identified or declared as waqf property before or after the commencement of the act shall not be deemed to the waqf property. How many lawyers in the house I didn't know? How government property identified and declared as a waqf property. Who identified? Government. Who declared? Government. Who investigated? Government. You will declare, you will identify, this property is my property and it will not be deemed as waqf property. So, in the name of the improvement, the government attempts to defeat the concept of waqf and you want to snatching the entire waqf property in the name of the act to the government. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.